அடக்கடவுளே, பூகம்பம் வந்துருச்சு. டிங் டிங். பூகம்பம். என்னது பூகம்பமா? முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. கதவு மாட்டிக்கிச்சு மம்மி, கதவை திறங்க. அட இழுக்காத, வெளியே தள்ளு. ஆமால. கிழிச்சி ஜாக்கிரதையா வா. கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம் எல்லாரும் மாட்டி இருந்திருப்போம். ஆமா ஆமா, சைக்கிள் கேப்ல நான் எஸ்கேப் ஆகி வந்தேன். இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கிணிச்சி. அதெல்லாம் சரி, உன் கையில வச்சிருக்கியா, அது என்னது? ஐயோ, நானும் இதைத்தான் கொண்டு வந்திருக்கேனா? நீங்களும் இதை கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு வழியா பூகம்பம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா, இதுக்கு மேல வரும்னு தோணல. அது சரி, பூகம்பம் நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வந்துச்சா என்ன? அப்பா அம்மா, கிணிச்சி இங்க பாருங்க. கிணிச்சி இங்க இருக்கா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லாதாமா இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம பூகம்பம்னு நினைச்சிட்டீங்க. அங்க பாருங்க, இது பூகம்பமே கிடையாது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதா, அதனாலதான் இந்த அளவுக்கு வீடு ஆடி இருக்கு. நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. ஒருவேளை அது உண்மையிலேயே பூகம்பமா இருந்திருந்தா நம்ம எல்லாரோட கதையும் என்னவா ஆயிருக்கும்? திடீர்னு பூகம்பம் வந்ததும் பயத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ரொம்ப பயந்துட்டேன். அது நடக்க வாய்ப்பே இல்ல. அட்டோரி என்ன தைரியமா இருந்தா இல்ல? நாம எல்லாரும் தைரியம்னா என்னன்னு அட்டோரி கிட்ட தான் கத்துக்கணும். ஓகே ஓகே, தைரியம்னா முதல்ல நீ என்னன்னு கத்துக்கோ. என்னது, நான் என்னன்னு கத்துக்கணுமா? பூகம்பம் வந்த உடனே முதல்ல கேஸ க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்கணும். ஷெல்ஃப்ல உடையற மாதிரி இருக்கிற பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும். என்னம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, இப்போ நீ கிச்சன்ல இருக்க. திடீர்னு பூகம்பம் வந்தா நீ என்ன செய்வ? என்ன செய்வேனா, கேஸ் ஆஃப் பண்ணணும், ஜன்னலை திறந்து விடணும், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்ல. அப்பா, இப்போ உங்ககிட்ட நீங்க தான் செய்யணும். ஆமாமா, நான் எப்பவுமே தைரியமா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வெளியில போற வழியை கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா, வெளியில போற ரூட்டை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இங்க கிளாஸ்ல ரெடி பண்ண பொருட்கள் நிறைய இருக்கு. முதல்ல நான் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். பூகம்பம் வந்தா முதல்ல நெருப்பு மேலதான் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆனா என் ரூம்ல நெருப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லையா ஹட்டோரி? சரி, பூகம்பத்தை விட ஒருவேளை உன் ரூம்ல தீ பிடிச்சிருச்சுன்னு வை. அப்ப நீ எப்படி வெளியில வருவ? யோசிச்சு சொல்லு. இது கொஞ்சம் யோசிக்கிற மேட்ரு தான். இரு வர. போடுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பிக்கி பேங்கை எடுக்கணும். எனக்கு என்னச்சு, இதுல பணம் குறையற மாதிரி தெரியுது எனக்கு. ஆட்டைய போட்டியா? அதுல தானே நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்படி பார்த்தா கூட இன்னும் நிறைய இருக்கணுமே. இங்க பாரு ஹட்டோரி, இந்த வீட்ல நான் எடுத்துட்டு ஓட வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. முதல்ல இதை எடுக்கணும், மறந்துட கூடாது. பரவாயில்லையே, பையனுக்கு படிப்பு மேல கூட அக்கறை இருக்கே. இல்லையா பின்ன, நான் டெஸ்ட்ல முதல்ல 40 மார்க் வாங்கியிருக்கேன். அது இதுலதான் இருக்கு. ஒருவேளை உண்மையாவே பூகம்பம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு செஞ்சு காட்டு ஷின்சோ. என்ன அது? நல்ல கதை. நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஷிஷிமாரு. ரொம்ப ஈஸி. ஷிஷிமாரு, எங்க போற? சீக்கிரம் வா, பூகம்பம் வருது. நீங்க பாராட்ட போற. இதோ வந்துட்டேன். என்ன ஷிஷிமாரு, இவ்ளோ ஐட்டம் எடுத்துக்கிட்டு வர? இவ்வளவு அசால்ட்டா கேக்குறியா? இதெல்லாம் என்னோட சாப்பாடு. இதை எடுத்து வருவேன். ஓகே ஓகே, பூகம்பத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். டிங் 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 டிங். பூகம்பம் வந்ததுக்கான சிக்னல் அது. ஓடுங்க. ஆஹா, முக்கியமான மேட்டர் மறந்துட்டேனே. நல்ல வேளை, எல்லாரும் பத்திரமா வெளியில வந்துட்டோம். யாருக்கும் எதுவும் ஆகல. எனக்கு என்னவோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. ஆமா, என்ன இது? எதுக்காக இதை கையில எடுத்துட்டு வந்தீங்க? பின்ன இதுல தானே எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. என்ன கேக்குறியே? உன் கையில புக் இருக்கு. என்னது அது? நானும் மறந்து போய் புக் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? நாம வந்துட்டோம், கெனிச்சியே காணுமே. இத வந்துட்டு முக்கியமான சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. இது என்ன அவ்வளவு முக்கியமான பொருளா கெனிச்சி? அப்படி பாக்காத, இத கவிட்டு பாரு. இங்க பத்தியா காசை ஒட்டி வச்சிருக்கேன். நம்ம பையன் உண்மையிலேயே அறிவாளிதான். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். என்ன இது? இதுல நீங்க பணத்தை உடைச்சு வச்சிருக்கீங்களா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கே? இங்க வந்து பாரு, வெறும் பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்ல.
அந்த பணம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். அது ஒண்ணு சும்மா வரல. நாங்க மட்டும் என்ன பக்கத்து வீட்ல இருந்து திருடிட்டா வந்தோம். இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்தா நல்லவா இருக்கு? இது ஒரிஜினல் பூகம்பமா தெரியல. பயமா இருக்கு. பூகம்பம் நின்னுடுச்சு போல இருக்கு. என்ன இது நில அதிர்வு மேல இருந்து வர மாதிரி இருக்கே பாருங்க. ஹட்டோரி நீ என்ன பண்ற? நானே தான் உங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் அவசியம்னு தேவைப்பட்டது. அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன். அட பாப்பா.